அம்மா தப்பா நினைக்காதீங்க. தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எங்க கேட்டாலும் பொண்ணு இல்ல இல்லங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சம்மதம் கிடைக்கிறது ரொம்ப சமங்க. ஐயா, எனக்கு அந்தஸ்தும் வேண்டாம், ஆசையும் வேண்டாம். இந்த வீட்டுக்கு முகராட்சி உள்ள ஒரு மகராட்சி கிடைச்சா போதும். அடாடா, இத முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? களத்தூர்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப செழிப்பா இல்லைனாலும் ஒரு காலத்துல செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம். அப்படியா? அப்ப நாளைக்கே அருண் அழைச்சிட்டு போய் காட்டுவோம். அவன் சம்மதிச்சுட்டானா சரி. தேவையில்லைம்மா. ஆமா, நீங்களே போய் பொண்ணை பார்த்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டே வந்துருங்க. ஆமா, என் இஷ்டப்படி நடந்து நான் அனுபவிச்சது போதும். இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படியே. என்னமா யோசனை பண்றீங்க? தம்பி தான் ஒத்துக்கிட்டாரு, புறப்படுங்க. இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். இதுதாம்மா பொண்ணு, அவர்தான் அப்பா. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஒரே அண்ணன் பம்பாயில சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்புறான். அதை வச்சுதான் ஜீவனம் நடக்குது. ஏழை குடும்பம் தான். அதனால என்ன, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா அவசியம் இல்லம்மா. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என்ன, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒன்னா சேர்த்தே வச்சிருவோம். அதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் என் வீட்டுலதான் நடக்கணுங்கிறது என் ஆசை. ஆஹா, அப்படியே செய்திருவோம். என்னமா விஷயம்? லட்சுமி சத்தம் கேக்குது, போய் பாப்ப வாங்க. ஆமாமா, வாங்க போலாம். பசுவாயில சிவப்பு விளக்கு என்ன நடந்தது தெரியலையே. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா பேசாம போயிட்டே இருக்குதே, ஒண்ணும் புரியலையே. என்னப்பா உலகத்திலேயே அதிசயமாப்பா, ஒரு பசு விளக்க தூக்கிட்டு எங்க கூட்டிட்டு போகுதுன்னே தெரியல. வாங்க வாங்க போய் பார்ப்போம். ஏன்பா என்ன நடந்தது? அங்க பாருங்க, யாரோ துரோகிக்க சதி பண்ணாங்க, தடுத்த அடிச்சுட்டாங்க. சமயத்துல இத பசுவட்டு காப்பாத்துறேன்னா என்னோட உயிரே போயிருக்கும். உயிர் மட்டுமல்ல, எங்க எல்லா உயிரையும் இந்த பசுதான் காப்பாத்து. ஏமா இந்த பசு ஒண்ணுதான்? ஆமாங்க. சபாஷ்,
உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகுமா? நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எதுக்காக? உங்க போட்டோவை பிடிச்சு பேப்பருக்கு அனுப்பணும். அதெல்லாம் வேண்டாங்க. சும்மாருமா, நீ லட்சுமி இருக்கிற படம் பேப்பர்ல இருந்ததுன்னா உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெருமை. நீ சும்மா நில்லுமா. ஸ்டடி ப்ளீஸ், ஸ்டடி ஸ்மைல். ஒரு அற்புதமான அமக்கலமான ஆனா உண்மையான சமாச்சாரம். அப்படியா? இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு பார்த்ததுன்னு கேள்விப்பட்டதும் இல்ல. சுத்தி வளைக்காம ஆமாங்க, மன்னிக்கணும். ஆத்தூர்ல அதான் எங்க மாமனார் ஊர்ல என் வீட்டுக்காரிக்கு சிநேகிதி விஜயான ஒரு பொண்ணு எல்லாம் ஊருக்கு தெரியும். அதுக்கு சொந்தமான பசு விபத்துல இருந்து ஒரு ரயில காப்பாத்திருச்சா. 1000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்க. தங்க மடல் வேற. பாருங்களேன். அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ, அழைப்பாய் நீயே அம்மா என்று. அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ, கற்பகம் நீயே, கோதையர் வணங்கும் குலமகள் நீயே, கற்பகம் நீயே, கோதையர் வணங்கும் குலமகள் நீயே. அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ, அழைப்பாய் நீயே அம்மா என்று. அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ. எடுக்கைய வாங்க சோமண்ண, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? உங்க லட்சுமியோட பெருமையை பத்தீங்களா? அதோட பேரையும் புகழையும் பத்திரிகையில படிச்சீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்க 2 பேருக்கு நடந்த வரவேற்பை பார்த்துதான் நான் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. விஜயா, எனக்கு சொந்தமான லட்சுமியை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லட்சுமியை கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, எத்தனை வருஷம் ஆனாத்தான் என்ன, என் பொருள் எனக்கு தானமா சொந்தம். அம்மா, வியாபாரம் செஞ்சு பிழைக்க வெளியூர் போன போது இந்த பஸ்ல விலை பேசி வித்துட்டா போன இல்ல, சும்மாதானமா கொடுத்தேன். ஆமா அண்ணன், லட்சுமி எந்த நிலையில என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
நீங்க ஊரை விட்டு போறப்ப கண்ணு குட்டியா இருந்த லட்சுமி நோய்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா சாக்கிருந்துச்சு. அப்ப அது தொல்லையா உங்களுக்கு தேவைப்படாத பொருளா பட்டுச்சு. அந்த நேரத்துல உரம் வாங்க உங்க வீட்டுக்கு வந்தனா இறக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து இத்தனை வருஷமா பாராட்டி சீராட்டி அன்போடு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, கொடுக்குறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பாசத்துக்கு மேல பேசாதீங்க. வேணும்னா என்னுடைய வீட்டையும் 4 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துறேன். லட்சுமி என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? லட்சுமி பிரிஞ்ச என்னால உயிர் வாழ முடியுமா? நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த பாருப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றது அமைதியா கேளுங்க. சத்தியமா சொல்றேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்க என் குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம் கோமாதாவை நான் இங்க கொடுத்துட்டு போன தோஷம் தான் சொல்றாரு ஜோசியர். அதுக்கு பரிகாரமா அதை திருப்பி கொண்டு போய் வீட்டுல கட்டலன்னா என் குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். அதுக்கு பயந்துதாமா நான் ஓடி வந்திருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேமா, கோமாதாவை திருப்பி கொடுத்துருமா. கொடுக்கலன்னா கொண்டு போகாம விட மாட்டேன். மரியாதை இல்ல இந்த இடத்தை விட்டு உயிரோட போக மாட்டேனே. இப்படி சட்டத்துக்கு விரோதமா அடிதடியில இறங்குங்க எதிர்பார்த்துட்டா நானும் முன்னேற்பாட்டோட வந்திருக்கேன். நீ நிலைமை ரொம்ப மோசமாக்குற, விளைவுகள் அப்புறம் ரொம்ப விபரீதமா இருக்கு, ஜாக்கிரதை. முதல்ல நியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது நீங்க தான். கடைசியா சொல்றேன், ஒரு மாட்டுக்காக மனுஷனுங்க அடிச்சுட்டு காணக்கூடாதுன்னு உண்மையிலேயே நீங்க விரும்பினா இதை அழைச்சிட்டு போக விடுங்க. இல்ல என்னடா பூச்சி காட்டுற, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சு நடக்காது. ஏன்டா பாத்துட்டு நீ எப்படி கத்துக்கிறா? இல்ல வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. எனக்காகவும் லட்சுமிக்காகவும் யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம். லட்சுமி எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, போங்க, போங்க. விஜயா, 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 எங்க பாருமா, பாருமா, விஜயா, எங்களை பாருமா. அக்கா, அக்கா, நான் வள்ளி வந்திருக்கேன். என்ன பார்க்க மாட்டியாக்கா? லட்சுமி, 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 லட்சுமி. இந்த மோரையாவது குடிக்கா. வேண்டாம், என் லட்சுமி இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். லட்சுமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். என் முதல்ல சாப்பிடுக்கா, சாப்பிடுக்கா.